எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. இந்த படமே வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்பை பற்றின ஒரு படம் தான் இது. இந்த கலையை வந்து மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை எழுதினேன். இந்த கதை மக்கள்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சொல்லப்பட வேண்டிய படம்னு எங்கள் ப்ரொடியூசர் நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு நம்மளோட இசை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த கலைக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு ராஜா சார் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க. இங்கே இருக்க இங்க இருக்க என்னோட சக நடிகர்கள் எல்லாரும் இந்த கதை அவங்களுக்கு சரியானதா இருக்கும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்றதுக்கும் சூப்பரான கதையா இருக்கும்னு சொல்லி என் மேல இருந்த நம்பிக்கையில இந்த படத்துல நடிச்சாங்க. இங்க இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படிதான். இந்த கதை வந்து மக்களுக்கான கதை, மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணோம். இன்னைக்கு உங்க முன்னாடி இதே நம்பிக்கையில தான் இவ்வளவு சீக்கிரமா இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க. மக்களும் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும். ஏன்னா நான் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷம் இருக்கும், 26 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டிவிலலாம் பண்ணிட்டு இருந்தேன். டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும், சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல, டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க. பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த ஏக்கத்தோடையே வந்து டிவியில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன். இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகனாக இருந்தேன். பட் என்னோட கனவுகள் வந்து எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கலை. ரொம்ப வருஷம் கழிச்சு கோவிட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் மீட் பண்ணதுல இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையாவே எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் சின்ன சின்ன ரோலா கிடைக்கும், அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாவே அது வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜமால நீங்க இப்பதான் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது கிட்டத்தட்ட இட் இஸ் ஆத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம். எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தேங்க்யூ பாரி. இத்தனை வருஷமா எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வளர்த்து விட்டுருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான், 30 வருஷமா இருந்தாலுமே புதுசு மாதிரி தான். அதனால எல்லாரையும், இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன், ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர், அந்த மாதிரி எல்லாருமே புதுசு. ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் இனிமேல் எல்லாருக்கும் வந்து பூனை வசந்த் தான் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பேர் கிடைச்சதில்லை இங்கே, இப்போதைக்கு பூனைன்னு சொல்றாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும்னா நம்ம ப்ரொடியூசருக்கு இது ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் படம் பண்ண வந்து அது கான்ஃபிடென்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, லாட் ஆஃப் அன்னோன் ஃபேஸஸ். அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் இருக்காங்க, அம்மா விரமி, இவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்லி நோன் ஃபேஸஸ். பட்
ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு, ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ஒரு பிளைண்ட் ஃபெய்த்து. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் பாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஷூட் பண்ணும்போதும் நிறைய இடத்துல வந்து தெரியும். ஒரு தடவையும் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும்போது கூட, சார் பூனை மாதிரி பேசுங்க சார் அப்படிம்பாரு. ஸோ அது அப்பப்போ வந்து ஃபைன் டியூன் பண்ணி he got the best out of us. அண்ட் அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு இட்ஸ் அ பிக் லேர்னிங். அவர் ஒரு இஸ் அன் என்சைக்ளோபீடியா. நிறைய விஷயங்கள் சீரியஸாக பண்ணி இதில் பண்ணாலும் எந்த அளவுக்கு அது வில்லனிசம் இருந்தாலும் இஸ் அ வெரி வெரி ஹியூமரஸ் பர்சன், வெரி குட் ஃபன் டு பி வித். ஸோ ஹி மேட் திங்ஸ் லாட் மோர் ஈஸியர். அவர் அப்புறம் தயாள் சார் அவரோட தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு we shared lot of things, நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. ஸோ எனிவே இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிறது வந்து ராஜா சார் படத்தில் வந்து நம்ம பண்ணுறோம். அதுவும் அவர் நேரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி பிக் பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றியை பாரிக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது, அந்த கண்டிப்பாக நான் கிடையாது இந்த படத்தில். ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். இந்த படம் வந்து ஒரு பெரிய அனுபவம். படம் பார்த்துட்டீங்க. ஸோ ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்றது இன்னொரு 3 daysல தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. லாட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் அந்த படத்தில். அந்த 35-40 நாள் நாங்கள் ஷூட் பண்ணது, எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம், எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம், எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஒரு ஐ திங்க் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். பாரியோடைய இமேஜஸ் அவ்வளோ கிளியராக இருந்தது. அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளாரிட்டியோடு இருந்தார். ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் வி வர் ஏபிள் டு ஆல்சோ டெலிவர். ஸோ இந்த படம் பெரிய வெற்றியாக மாறணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்குது. அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. மிக்க நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நாசர் சார், அப்புறம் சந்திரா சார், எல்லாருக்குமே நன்றி. இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு, உங்களை வந்து எங்கள் குழு வந்து மீட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் பாரி பிரதர், அப்புறம் என்ன சொல்கிறது, பாரி பிரதருக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் பாரி பிரதர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து ப்ளஸ்ஸு கேஸ்டிங்கு நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து வேலை செஞ்சு இப்போ வந்து உங்களை எதிர்க்க வந்து இது மாதிரி ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கூழாங்கல் பண்ணோம். அதுவும் வந்து நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து நான் உங்ககிட்ட வந்து நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேத்தன் சார், தயாளன் சார், அம்மு அபிராமி, அப்புறம் இன்னொரு வலுவா வந்து பிக்சர் பாக்ஸ் எங்கள் கூட வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் பெரிய நன்றி. இது நன்றி விழாவாக நான் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னால் ராஜா சார் வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தூணாக இருந்து நமக்கு நல்ல இசை அமைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் வந்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. நானும் பாரியும் ரொம்ப நாள் நண்பர்கள்.
எங்களோட கரியரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 பேரும் சேர்ந்து தொடங்கி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கோட ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சவுண்டாலும் சரி, கேமராமேன், நான், பாரி, மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்ததால் மட்டும்தான் இது இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் எல்லா சைடும் சேர்ப்பீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன். இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷன், லேர்ன் அண்ட் டீச், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே கரெக்டான எமோஷனை கொடுத்து அந்த சீனை லிஃப்ட் பண்ணதில் இந்த ஹோல் கேஸ்ட் அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ விஷிங் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜமாலை வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிறது நினச்சி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக ப்ரொமோட் பண்ணுற நம்ம சுரேஷ் சந்திரா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, எப்போவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வெளில வரும்போது எங்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க, ஏம்மா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு, ஓகே அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்போவே பார்ப்பேன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு 5-6 படம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டாக கருதுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டை ரீச் பண்ணி வைங்க. அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன் இந்த படத்தில். மெயினாக வந்துட்டு டேரக்டர் சார் பாரி, சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இப்போ ஆயிட்டார் அவர். அமேசிங்கான ஆக்டர். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் அவங்க முன்னாடி நடித்ததுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ். அவர் ஒரு ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாற்ற முடியல. கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா, உனக்கு எமோஷன் வரல, மறுபடியும் டேக் போ அப்படின்னுவாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட், அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ராஜா சார், அஃப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. அண்ட் நான் செம்ம கோவமாக இருக்கேன் பாரு, என்னை நீங்கள் ராஜா சாரை பார்க்க கூட்டு போல. இப்போ நான் ஸ்டேஜில் சொல்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் நீங்கள் பிஃபோர் ரிலீஸ், என்னையும் எங்கள் அப்பாவையும். மெயினாக ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன். ஸோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் நீ இருக்கும் மோசரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம், அமலா மேம்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு தோணும். இப்போ என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்ல வரானோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு. அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட், இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி, அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான், அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இதில் காஸ்டியூம்ஸு, மேக்கப் ப்ளஸ் அந்த டான்ஸ், இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வந்திருக்கும் எல்லா பத்திரிகையாளருக்கும் நன்றி. எல்லா படத்தையும் தூக்கி நிறுத்துறது நீங்கள் தான். உங்களை ஏற்கனவே நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். இப்போ திருப்பி இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லாமே ஆர்டிஸ்ட் அப்படின்றது தான் மெயினாக இருக்கும். நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படி தான் ஆக்சுவலாக. பட் அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றப்போ எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து வினோத்னு சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம சுரேஷ் சாரும் உடனே ஃபோன் பண்ணி, இல்லை இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நல்லாயிருக்கும் பாருங்க. நான் எப்படி நீங்கள் அந்த படத்தை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா நீங்களே இப்போ பார்த்துட்டீங்க படத்தை. இந்த படத்தில் உண்மையிலேயே அந்த பாரி அவர் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் பர்சனலாக அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை என்டையராக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கேருந்து கொண்டு போகணும். இந்த இடத்துல வந்துட்டு ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்பாட்லைட் டீம் ஆல்சோ. ஏன்னா அவங்களும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சுரேஷ் சந்திரா சார் கண்டிப்பாக நம்ம சின்ன படங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாளில் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட விட்டாச்சு. நீங்கள் என்ன மாதிரியான உங்களோட ஆக்சுவல் ரிவ்யூஸை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா வரணும் இன்னும் மேற்கொண்டு. இது ஒரு லைவ்லியான படமாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்ட் ஒர்க் இது. I think this movie will really get to a success. Thanks a lot. Thanks to the team.
தேங்க்யூ சார் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷனோட இது செகண்ட் ப்ரொடக்ஷன். இது ஃபஸ்ட்டு கூழாங்கல் பண்ணோம், ரெண்டாவது வந்து ஜமா பண்ணுறோம். ஸோ கூழாங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே சப்போர்ட் நாங்கள் வந்து ஜமாக்கு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகலை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி படைப்பு, நல்ல கண்டென்ட்டு நம்ம எல்லோரும் தான் கொண்டு போய் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாரும் எப்படியாவது வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சிடும். அதுதான் ஒரு நம்ம கடமையாக நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தென் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட், பை. சார் அப்படியே இருங்க, பின்னாடி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.